Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அண்ணாமலையாருக்கு நைவேத்தியமாக செய்கிறதுக்கு கார்த்திகை அப்பம். இது வந்து என்னென்னா நைவேத்தியமாக படைக்கிறது வந்து ஸ்பெஷல். அதாவது காலம் தொட்டு வந்து இந்த கார்த்திகை அப்பம் வந்து நைவேத்தியமாக செய்வாங்க. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா பச்சரிசி அதாவது ஒரு கப் பச்சரிசிக்கு 3/4 கப் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஏலக்காய், இது கூட வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுக்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி, இதை வந்து 1 hour ஊற வச்சாச்சு. அடுத்து என்னென்னா 3/4 கப் வெல்லம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அரைச்சிட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்துடலாம், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூம்பழம் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம வாழைப்பழம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்திலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டோம். அதாவது பச்சரிசி, வாழைப்பழம், வெல்லம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இதனோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். அதாவது மாவு புளிச்சதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இது கரெக்டான வரும். வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அடுத்து சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வந்து என்னென்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி சமயங்கள் என்னென்னா சுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். வெல்லத்தில் வந்து அயன் கண்டென்ட்டை வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மழைக்காலங்கள் எல்லாத்துலேயுமே வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் வந்து அதிகமாக சாப்பிட்டோன்னா, அதாவது அயன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிறப்போ வாயில் வந்து புண்ணு வரும். அந்த டைமுக்கு என்னென்னா நம்ம சுக்கு பொடி ஆட் பண்ணோன்னா இந்த புண் வர்றது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து சுக்கு பொடி, ஏலக்காயெலாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதாவது இந்த மழைக்காலங்களில் ஃபுல்லாக நம்ம வெல்லம், சுக்கு, மிளகு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை அப்பம் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இட்லி மாவு மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, 1 கரண்டி மாவு. நம்ம அப்பம் செய்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். திருப்பி போட்டால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பனியாரக்கல்லையும் சுட்டெடுக்கலாம். பனியாரக்கல்லில் சுரப்பணுன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது. அதனால் நான் இன்றைக்கி பனியாரக்கல்லில் சுட்டு எடுத்துருக்குறேன். சுவையான கார்த்திகை அப்பம் ரெடி. கார்த்திகை அப்பம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. தீபத்தன்னைக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.